வணக்க நண்பர்களே. அண்மையில் என்னுடைய இளம் நண்பர் ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் கணிப்பொறி துறையிலே மென்பொருளாளராக வேலை பார்க்கிறார், மேலாளராக பணியாற்றுகிறார். அவருடைய நிறுவனத்திலே நிகழும் ஒரு விஷயத்தை பற்றி என்கிட்ட சொன்னார். அதாவது 15,000 20,000 ரூபாய் சம்பளத்தில் திருச்சி அந்த மாதிரியான சின்ன ஊர்களில் கணிப்பொறி துறையில இளைஞர்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. அந்த இளைஞர்களுக்கு அவங்க வேலை கொடுக்கறதே கிடையாது, பெரும்பாலும் சும்மா தான் இருக்கிறாங்க. காலையில வருவாங்க, ஒரு மணி நேரம் 3/4 மணி நேரம் ஏதாவது வேலை இருக்கும். அதன் பிறகு இணையத்துல போய் அரட்டை அடிப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாங்க, சாப்பிடுவாங்க, டீ குடிப்பாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று சொன்னார். ஒரு தனியார் அலுவலகத்துல மத்தியானத்துக்கு மேல இந்த ஊழியர்கள் அத்தனை பேர் உட்கார்ந்து சினிமா பாட்டு போட்டு அதற்கு நடனம் ஆடுகிறார்கள். அதுல ஜாலியா இருக்கிறாங்க, அதான் கொண்டாடுறாங்க, பாட்டு கேட்டு தாளம் போடுறாங்க, சொந்தமா பாடுறாங்க, 5 மணிக்கு கிளம்பி போயிடுறாங்க. அவர் கேட்டார், இவங்களுக்கு தங்கள் வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கோங்கிறதே தெரியல சார், இதை எப்படி புரிய வைக்கிறது? அவங்களுக்கு மிக குறைவான சம்பளம் கொடுக்கப்படுகிறது. அதாவது 15,000 10,000 ரூபாய் சம்பளம் என்பது இன்றைக்கு உடல் உழைப்பு சார்ந்த சாதாரண பணிக்கு கூட அதை விட 2 மடங்கு சம்பளம் கிடைக்குதுன்னு தெரியும். ஒரு கடையில வேலை பார்க்கறதுக்கே நீ 15,000 ரூபாய் சம்பளம் இருக்கு. ஆனா ஒரு கணிப்பொறி துறையில ஒரு பொறியியல் பட்டம் பெற்ற பிறகு ஒருவனுக்கு 15,000 ரூபாய் சம்பளம் என்பது சும்மா உட்கார வைக்கிறது தான். இவன் ஏன் அதுல இருக்கிறான்னா வேலை செய்ய வேண்டாங்கிறதுக்காக. சந்தோஷமா நாட்கள் போகிறது, வீட்டுல வேலைக்கு போற நம்பிக்கை இருக்கு, அப்புறம் இப்படியே அடுத்த கட்ட வேலைக்கு போயிடலாங்கிற ஒரு பொய்யான நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த நாட்களை செலவழிக்கிறான். அப்புறம் இளமை என்பது வீணடிக்கத்தக்க ஒன்று என்றுதான் பெரும்பாலும் இளைஞர்கள் நினைக்கிறாங்க. ஆகவே என்ன சொல்றது, ஜாலியா இருக்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனை என்று நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், ஒன்று சார், இவங்க வேலை செய்யறதுக்கான மனநிலை இழந்துடுறாங்க. ஆக இவங்களால் எங்கேயுமே கடுமையா உழைக்க முடியும். வேலை செய்யறதுக்கான ஒரு டியூன் என்பது மனிதத்தில் இருக்கணும், மனதுக்குள்ள இருக்கணும். அப்படி மனதுக்குள்ள அந்த டியூனிங் இல்லைன்னா வேலை செய்ய முடியாது. எல்லாருக்குமே தெரியாது. நமக்கே சில நாட்கள் தான் அந்த டியூனிங் செட் அமையும் போது நல்லா வேலை பார்ப்போம், சில நாள் அது செட் ஆகாத போது வேலை செய்ய மாட்டோம். அப்படி இருக்கும்போது வேலைக்கான டியூனிங் சுத்தமாக இல்லாத ஒருத்தரால அந்த வேலையை செய்ய முடியாது. எந்த காலத்திலும் எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாது. 2, கணிப்பொறித்துறை என்பது மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறை. இப்போ 2-3 ஆண்டுகளிலே ஒருவர் தன்னை மேம்படுத்தி கொண்டே இருக்கணும், தகுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், புதிதாக கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதை செய்வதில்லை. 3, ஒரு வேலையை செய்வது என்பது அந்த வேலைக்கான பயிற்சி. அந்த வேலையை ஒருத்தர் செய்யலை என்றால் அவனுக்கு எந்த பயிற்சியும் கிடையாது. அப்போ அது இந்த வேலையில் இருப்பவர்கள் ஒரு அனுபவ சர்டிபிகேட், ஒரு சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா அதுல ஒரு பிரயோஜனம், அவனுக்கு என்ன தெரியும்னு ஒண்ணும் தெரியாது. ஒன்றும் தெரியாதவங்களுக்கு மறுபடியும் அதே 15,000 ரூபாய் சம்பளம் தான் கொடுப்பாங்க. சரி, இவங்களை ஏன் அப்படி உட்கார வச்சிருக்காங்க? அந்த நிறுவனத்திற்கு என்ன லாபம்? அதனால அந்த நிறுவனத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு மென்பொருள் நிறுவனம் தங்களுடைய இவ்வளவு பணியாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை காட்டித்தான் தன்னுடைய கட்டணத்தை தன்னுடைய வாடிக்கையாளர்களிடமிருந்து பெற முடியும், நிர்ணயிக்க முடியும், பெற முடியும். இவ்வளவு பேர் அதுல வேலை பார்க்குறாங்க, 150 பேர் வேலை பார்க்குறாங்க, அப்போதான் அந்த பணம் கிடைக்கும். அவ்வளவு ஒன்றும் அதுல வேலை இருக்காது. அப்போ அதுக்காக இந்த ஆளை எடுத்து வச்சிருக்காங்க, இவங்களை கணக்கு காட்டுறாங்க. இப்போ 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு ஒரு தலையாக அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறவங்க அந்த நிறுவனத்துக்கு ஒரு 50,000 ரூபா 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கி கொடுக்குறான். ஏன்னா அவனுக்கு அவங்க 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் போட்டிருப்பாங்க, அதுல ஒரு சிறுபதி இவனுக்கு கொடுத்து மிச்சத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. இது ஒரு பரஸ்பர லாப ஒப்பந்தம் இவன் நினைக்கிறான். ஆனா இழப்பவன் இவன் தான். ஏன்னா இவன் ஒன்றுக்கும் பயனற்றவனாக மாறி போகிறான், எதிர்காலத்தை அழித்துக் கொள்கிறான். செயலின்மை என்பது போல தன்னைத்தானே அழிக்கக்கூடிய ஒன்று கிடையாது. ஒருவர் செயலற்று இருக்கிறார், சோம்பி இருக்கிறார், சும்மா இருக்கிறார் என்றால்
அவர் ஒரு ஆன்மீகமான தற்கொலையில் இருக்கிறார் என்று அர்த்தம். படிப்படியான தற்கொலை. இப்போ உதாரணமாக குடி என்பது பல ஆண்டுகளாக ஒருவர் சிறுக சிறுக செய்து கொள்ளும் தற்கொலை தான். அதற்கு இணையான தற்கொலை என்பது சோம்பல், வெறுமை. ஒருவர் பெரும் பகுதி நேரத்தை வெறும் கேளிக்கைகளில் செலவழிக்கிறார் என்றால் அவர் தனக்குள் மிகப்பெரிய ஒரு செயலின்மையை கொண்டிருக்கிறார், சோம்பலை கொண்டிருக்கிறார். நீங்க ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ரீல்ஸ் பாக்குறீங்க என்றால் உண்மையில என்ன பிரச்சனை? ரீல்ஸ்ல பிரச்சனை இல்லை, சும்மா சும்மா அப்படி தட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, மணிக்கணக்காக அது ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ உங்களுக்குள்ள ஒன்றுமே பதிவாகாம, ஒரு துளி கூட உள்ள நினைவில் நிற்காம, காலம் மட்டும் போது என்றால் நீங்க நேரத்தை வீணடிக்க நினைக்கிறீங்க, சும்மா தூக்கி வீசுறீங்க. உங்களுக்கு நேரம் என்பது புற சுமையா இருக்கு, அதை என்ன பண்றதுன்னு தெரியல, அள்ளி வீசிட்டு இருக்கீங்க. அதன் வழிவாக உங்க அகத்தை நீங்க வீணடிக்கிறீங்க. எந்த துறையிலும் பயிற்சியற்றவராக மாறுறீங்க. சிறுக சிறுக செய்து கொள்ளும் தற்கொலை தான் இது. இந்த இளைஞர்ல கணிசமானவர்கள் இந்த சோம்பல்ல இருக்கிறாங்க. ஆகவேதான் நான் முன்னாடி ஒரு இடத்துல எழுதினேன், மூளையை சாட்டையால் அடியுங்கள் அப்படின்னு. மூளையை திரட்டி ஊந்தி முன் செலுத்தி ஒவ்வொரு கனவும் செலுத்தல இந்த காலத்துல வாழ முடியாது. போன தலைமுறையில சர்வைவல் ஒரு பிரச்சனையா இருந்தது. உயிரோடு இருக்கிறது, சோறு துணி உறைவிடத்துக்கே நீங்க போராட வேண்டியிருந்தது. அதனால யாரும் சோம்பி இருக்க முடியல. இப்ப நமக்கு ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் உருவாகி வருது. இது குறைந்தபட்சம் சோத்துக்கு கேரண்டியை கொடுக்குது. லோன்ல ஒரு பைக்கை வாங்கிக்க முடியுது, அப்ப ஒரு சினிமாவுக்கும் போக முடியுது. ஆனா உங்களை சோம்பி இருக்க வைக்குது. அது ஒரு களிம்பு மாதிரி, அதிலேயே மூழ்கடித்து விடும். அதுல விடுபட முயற்சி பண்ண அந்த களிம்புல இன்னும் பொருள ஆரம்பிச்சிருவீங்க. இப்படி ஒரு இடத்துல உங்களை உட்கார வைக்கணும் என்றுதான் உங்க சுத்தி உள்ள எல்லாமே வேலை பார்க்குதுன்னு ஞாபகம் வச்சுங்க. முகநூலோ யூடியூபோ அது போன்ற எல்லா ஊடகங்களும் உங்களை இப்படி இருக்க வைக்கதான் நினைக்கிறாங்க. இதன் வழியாக அவங்களுக்கு லாபம் இருக்கிறது. ஆகவே நாமளே கவனிக்கணும். சோம்பல் என்பது ஒரு மாபெரும் தற்கொலை. நாங்க இப்போ முழுமை அறிவு என்ற பெயரில் தொடர்ந்து வகுப்புகளை நடத்தி வருகிறோம். ஏராளமான இளைஞர்கள் எங்களை நோக்கி வராங்க. அவங்க திரும்ப திரும்ப சொல்லக்கூடியதை எங்களால கவனிக்க முடியல. ஏன் கவனிக்க முடியல? இல்ல 2 ஆண்டுகள் எங்களை பெஞ்ச்ல வச்சிருந்தாங்க. பெஞ்ச்னா வேலை கிடையாது, சம்பளம் மட்டும் உண்டு. அந்த 2 ஆண்டுகள் தாண்டோன்னு எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாமல் ஆகிட்டு. நிறைய பேர் கொரோனா பீரியட்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று பணியாற்றினாங்க. அது என்ன, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஏதாவது வேலை பார்த்துட்டு பெரும்பாலும் வீட்டுக்குள்ள சும்மா இருக்கிறது. இந்த நேரத்துல முழுக்கவே இணைய அடிமைகளாகினாங்க. ஒரு கட்டத்துல இந்த 2 மணி நேர வேலையை ஒழுங்கா செய்ய முடியாது ஆயிடுச்சு. அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சலிப்பும் மொனோட்டனி என்று சொல்லுவாங்களா, திரும்ப திரும்ப ஒன்றே செய்யக்கூடியது வந்தது. அதுல கொஞ்சம் பேர் தான் தாங்கள் ஏதோ பெரிய சிக்கல் இருக்கிறோம்னு நினைஞ்சுக்கிட்டு எங்கள்கிட்ட வராங்க. மற்றவங்க அது கூட தெரியாது, தாங்க ஜாலியா இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்காங்க, தங்களை அழிச்சுக்கிறாங்க. ஆனா அது தெரியறது இல்லை. வாழ்க்கையில எது மகிழ்ச்சியான வாழ்க்கை, எது ஒருவனுடைய டேஸ்டோ, எது ஒருவனுடைய இயல்போ, அதுவே அவனுடைய தொழிலா இருக்கும் என்றால் அது மகிழ்ச்சியான வாழ்க்கை. என்னுடைய இயல்பு இலக்கியம், என்னுடைய டெஸ்ட் இலக்கியம் தத்துவம், அதே என்னுடைய தொழிலாக நான் வைத்திருக்கிறதுனால மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆனா இப்படி நான் இல்லை. 2008 தான் நான் அரசு வேலையிலிருந்து வெளியே வந்தேன். அந்த அரசு வேலையில இருக்கும்போது அது மொனோட்டனஸான திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய சலிப்பூட்டக்கூடிய வேலை தான். ஆனா அதை நான் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டேன். சின்ன 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 சுவாரஸ்யங்களை உருவாக்கி அதை செயலூக்கம் கொண்டதை ஆக்கிக்கிட்டேன். அப்புறம் அந்த வேலை என்னுடைய சொந்த ரசனைக்கும் தேடலுக்கும் உதவக்கூடிய ஒரு அடித்தளம் என்ற ஒரு தெளிவு இருக்கனால நான் அதை வெறுக்கவோ அதை ஒதுக்கவோ செய்யலை. அது எனக்கு தேவை என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. அது என்னுடைய சடையப்ப வள்ளல். அது இல்லைன்னா நான் இலக்கியம் படிச்சிருக்க முடியாது. எனக்கு ஒரு உறுதிப்பாட்டை கொடுத்தது, நிரந்தர வருமானத்தை கொடுத்தது. அதனால பலவிதமான ஆங்ஸைட்டிஸ் இல்லாமல் ஆச்சு. ஆகவே தான் நான் எவ்வளோ எழுதினேன், எவ்வளோ படித்தேன். அப்போ அதை சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டேன். அப்படி தொழிலை சுவாரஸ்யப்படுத்தணும். 2 வகையான தொழில்கள் தான் சுவாரஸ்யமானவை. ஒன்று மேய்ச்சல் என்று சொல்வார், இன்னொன்று வேட்டை.
மேய்ச்சல் என்பது குறைந்த உழைப்புல அதிகம் நிதானமா இருக்கக்கூடியது, ஆனா கிரியேட்டிவானது. இந்த வேட்டை என்பது அக்ரெசிவா குறுகின காலத்துல செய்ய வேண்டியது. இந்த இரண்டிலுமே வெறுமை, சும்மா இருக்கிற நேரம் இருக்கு. மேய்ச்சல் ஆளு சும்மா இருக்கும்போது புல்லாங்குழல் வாசிக்கணும். வேட்டைக்காரன் சும்மா இருக்கும்போது தன்னோட கருவிகளை செப்பனிட்டு கொண்டே இருக்கணும். அப்படிதான் உங்க தொழிலில் இருக்கிறீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா தான் நீங்க வாழ்றீங்க. தொழில் என்பது இன்றைக்கு வாழ்க்கையில் ஒரு பெரும்பகுதி அடைத்துக் கொள்கிறது. அங்கும் உங்க மூளை சுறுசுறுப்பா இருந்தால் தான் நீங்க வாழ்றீங்க. அங்க மூளை அணைத்து வச்சிருந்தீங்கன்னா ஒரு மூளை தற்கொலை நோக்கி செஞ்சு கொண்டிருக்கிறீர்கள். யோசித்து பாருங்க. நன்றி.